ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் அப் டிசைனை பற்றி பார்க்கலாம். நான் இப்போ வந்து எலிஃபண்ட் வரைகிறேன், பெரிய எலிஃபண்ட். ஃபஸ்ட்டு வந்து தும்பிக்கையை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஹெட்டு, அப்புறமா காது, அப்புறம் பாடி போர்ஷன் வரைஞ்சிட்டு தந்தம் வரைகிறது, அப்புறம் அதை வந்து கழுத்தில் மணி போட்டிருக்க மாதிரி, அப்புறம் தந்தத்தை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வரைகிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து நான் லெக்கு வந்து பண்ணுறேன், அப்புறம் பாடி வந்து ஃபில் பண்ணுறேன். நீங்கள் இதே போல் பார்த்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரைஞ்சிக்குங்க. லாஸ்ட்டாக வால் வரைஞ்சிக்கிறோம். இப்போ இங்கே வரைஞ்ச மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டில் எலிஃபண்ட் வரைஞ்சிக்கலாம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கங்க. அதாவது ரெண்டும் சேம் ஹைட்டில். எனது பார்த்தினாக்கா கொஞ்சம் ஹைட்டு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் இல்லாமல் சேம் ஹைட்டில் வரைஞ்சிக்கங்க ரெண்டு எலிஃபெண்ட்டும். 1 or 2 டைம் வரைஞ்சி பாருங்கள். அதுக்கப்புறமா ஃப்ளோவாக வந்துடும். இதுக்கு அடுத்தது இதுதான் ஸ்டெப்புன்னுட்டு நமக்கு ஞாபகம் இருக்கும். அப்படியே ஒரு ஃப்ளோவில் வரைஞ்சிடலாம். நீங்கள் இதே போல் வரைய கற்றுக்குங்க. எலிஃபெண்ட்டில் வந்து ஹெட் தலை வந்து சின்னதாக இருக்கும், பாடி போர்ஷன் வந்து பெருசாக இருக்கும். சிலர் வந்து தலையை வந்து பெருசாக வரைவாங்க, அப்படி வரையக்கூடாது. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அப் டிசைன்லேயே எலிஃபெண்ட்டே 3 டைப்பில் வரைஞ்சிருக்கேன். இது வந்து பிக் எலிஃபெண்ட் 3வது பார்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து மினி எலிஃபெண்ட், பேபி எலிஃபெண்ட்டுன்ட்டு 2 பார்ட் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாக்கா ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். மெகந்தி ரிலேட்டடான வீடியோ வேணும்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். எலிஃபெண்ட் இதிலே இன்னும் குட்டி எலிஃபெண்ட் கூட இருக்கிற மாதிரி, அப்படி இல்லைனா பீகாக், இது போல் நிறைய இருக்குது. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா வீடியோ வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், வரைஞ்சி காட்டுறேன். இன்னும் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லணுன்னாலும் சொல்லுங்கள், நான் பொறுமையாக சொல்லி வரைஞ்சி காட்டுறேன். இப்போ நான் எலிஃபெண்ட்குள்ளே ஒரு லோட்டஸ் வரைஞ்சி கட் ஒர்க் மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்புறமா தந்தை வந்து ஷேடோ பண்ணிவிட்டு காதுலேயும் கொஞ்சம் ஷேடோ பண்ணுறேன். இந்த எலிஃபெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ரிச் லுக்கு தரணுன்றதுக்காக ஒரு அம்பர்லா, அதாவது கொடை வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் பார்த்துங்க, உங்களுக்கு வந்து இந்த ஷேப்பில் தான் கொடை வரையணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த கொடையில் வேறு எதனா ஃப்ளவர் கொடுக்கலாம், இல்லை கட் ஒர்க் கொடுக்கலாம், இல்லை வேறு எதனா டிசைன் கொடுத்து வரைஞ்சாலும் வரைஞ்சிக்கலாம். நான் வந்து சிம்பிளாக ஃப்ளவர் மட்டும் கொடுத்து டிசைன் முடித்து வச்சுருக்கேன். அப்புறமா எலிஃபெண்ட் வந்து போன்லெஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நல்லா போர்ட் லைன் கொடுத்துக்கலாம். இதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறமா இதுக்கு கீழே வந்து பார்டர் கொடுத்துட்டு ஒரு கிரிட் ஒர்க்கு இல்லை கட் ஒர்க்கு அது மாதிரி பண்ணோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் இப்போ வந்து கட் ஒர்க்கில் லோட்டஸ் போட்டதுனால அதை ஃபில் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைனாக்கா கிரிட்டு இல்லை சிங்கிள் ஃபில்லிங் கூட கொடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எதனா டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்து பீகாக் டிசைனை பற்றி வரைஞ்சி வீடியோ போடலான்னு இருக்கேன். இது போல் வீடியோ வேணாக்கா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.